தலையெழுத்து நானே எழுதி கொண்டு என்ன சாமி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பழம்பெரும் நடிகையான அங்கமுத்து அவர்களை பற்றி சொல்ல முடியுமா? அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகை அங்கமுத்துவோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அங்கமுத்துவின் நடிப்பை பல திரைப்படங்களை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி எல்லோருடன் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர் அங்கமுத்து. அவருடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 50 ஆண்டுகள். அங்கமுத்துவை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும்னா, பெரும்பாலும் படப்பிடிப்புகளுக்கு அவர் காரில் வரமாட்டார் என்பது தான். தன்னுடைய வில்வண்டியில் தான் படப்பிடிப்புக்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அங்கமுத்து. ரஜினி அடுத்தடுத்து இவ்வளோ வேகமாக படங்களை கமிட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. உங்கள் கேள்வியே என்னால் புரிஞ்சிக்க முடியல. ரஜினி ஏதோ தொடர்ந்து 10 படங்களும் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ தர்மன் திரைப்படத்திலே ரஜினி நடித்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி அவர் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள ஒரு படம் அப்படின்னா அது ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் கமல்ஹாசனும் இவரும் சேர்ந்து நடிக்கின்ற படம். கமலும் இவரும் சேர்ந்து நடிக்கின்ற அந்த படத்துக்கான பேச்சுவார்த்தை 2 வருடங்களுக்கு முன்னாலேயே தொடங்கியது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்க ரஜினி ஏதோ வேகமாக படங்களை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பதை பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதிக படங்களில் சேர்ந்து நடித்த சகோதரிகள் யார்? அம்பிகா ராதா அவர்களா இல்லை பத்மினி ராகினி அவர்களான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணராஜ் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் அதிகமாக இணைந்து நடித்த பெருமை திருவாங்கூர் சகோதரிகளான பத்மினியும் ராகினியும் தான் சேரும். அவங்க 2 பேரும் தான் பல திரைப்படங்களே ஒன்றாக நடித்திருக்கிறார். தனுஷ் தமிழரசன் பச்சைமுத்து படம் டிராப் ஆகிடுச்சுன்னும் அதுக்கு பதிலாக தனுஷ் வெங்கட் பிரபு கூட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு தகவல் வருது. அது உண்மையான? யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழரசன் பச்சைமுத்துடைய இயக்கத்திலே தனுஷ் நடிக்கின்ற படம் கைவிடப்பட்டதாக வருகின்ற செய்தி தவறான செய்தி. உலகளவில் OTT மார்க்கெட் குறைஞ்சிருக்குன்னு தகவல் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் OTTயில் படம் பார்க்கறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருந்தது. இப்போ அந்த ஆர்வம் மெல்ல மெல்ல குறைந்து திரையரங்கில் படம் பார்க்கின்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக தான் OTTக்கு வரவேற்பு குறைகிறது. அந்த வரவேற்பு குறைஞ்சதன் காரணமாக தான் அவங்க திரைப்படங்களை அதிக விலை கொடுத்து வாங்க மறுக்கிறார்கள். தாய் கிழவி படத்துடைய 100வது நாள் விழாவில் சிவகார்த்திகேயன் ஒரு லுக்கில் இருந்தார். அந்த லுக் எந்த படத்துக்கானதுன்னு சச்சின் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு 7-8 படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சேயோன் அப்படின்ற ஒரே படத்தில் தான் நடிக்கிறார். அதனால் அவர் இப்போ வெளிவருகின்ற எந்த கெட்டப்பாக இருந்தாலும் அது அந்த ஒரே படத்தினுடைய கெட்டப் தான். வெந்நீர் ஆடைமூர்த்தி அவர்களுக்கு 90 வயசு ஆக போது. அவர் இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவரை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. வெந்நீர் ஆடைமூர்த்தி நான் சந்தித்த 5-6 மாதங்களுக்கு மேலாகிறது. ஆனாலும் அடிக்கடி அவரோட நான் தொலைபேசியில் பேசுவது வழக்கம். இப்போ உங்களுடைய கேள்வியை பார்த்ததுக்கு பின்னா கூட அவரோட தொடர்பு கொண்டு பேசினேன். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கார். அப்படின்னாலும் 90 வயசு ஆகுது இல்லையா? அந்த 90 வயதுக்குண்டான சில பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. 2027 ரஜினி நடிச்சிருக்க தர்மன், ரஜினி கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்க போகிற படம், இந்த 2 படமுமே ரிலீஸ் ஆயிடுமான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2027ஆம் ஆண்டிலே தர்மன், கமல், ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படம் ஆகிய 2ம் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. தர்மன் திரைப்படம் நிச்சயமாக வெளியாகும். ஓம் படத்தில் பாலிவுட் நடிகரான நசிருதீன் ஷா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரான்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. 26 ஆண்டுகளுக்கு முன்னால் கமல்ஹாசனுடைய ஹே ராம் திரைப்படத்திலே நசிருதீன் ஷா நடித்திருந்தார். அதுக்கு பின்னால் இப்போ தான் தனுஷோடு ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிறார் அவர். டாக்ஸிக் படத்தில் யஷ் 50 கோடி சம்பளமும் வாங்கி ப்ராஃபிட் ஷேரிங் முறையிலே நடிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எதனால் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யஷ்னுடைய சம்பளம் ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொள்கிறார். மீதி 50 கோடி ரூபாயை அந்த படத்தினுடைய ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் அவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது இல்லையா? முன்னாடியெல்லாம் ரஜினி பட டைட்டில் தனுஷ் அதிகமாக யூஸ் பண்ணுவார். இப்போ அது கம்மியாயிட்டே வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எப்படியாவது ரஜினி பட பெயர்லாம் நம்முடைய படங்களுக்கு வச்சிடணும் அப்படின்னு தேடி தனுஷ் வைத்ததா எனக்கு தெரியல. அவர் நடித்த ஒரு சில படங்களுடைய கதையமைப்புக்கு அந்த டைட்டில் சரியாக இருந்ததுனால அந்த டைட்டிலை பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான். இதயம் படத்துடைய தொடர்ச்சி தான் இதயம் முரளி படமான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதயம் திரைப்படத்தினுடைய திரைக்கதை வேறு, இதயம் முரளி திரைப்படத்தினுடைய திரைக்கதை வேறு. கதை அமைப்பில் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை.
டைட்டிலில் மட்டும்தான் சம்மந்தம். யோகி பாபு எதனால் மண்டேலா மாதிரியான படங்களில் நடிக்க மாட்டேங்கிறாருன்னு திருப்பூர்லேருந்து குமரன் கேட்டிருக்காங்க. யோகி பாபுனுடைய திரைப்பயணத்திலே மண்டேலா திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுத்த படம். அப்படி இருக்க அது போன்ற கதையமைப்புள்ள படங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்னு யோகி பாபு சொல்வாரா என்ன? அது மாதிரி படங்கள் அவருக்கு அமையலை. அதுதான். விஸ்வரூபம் படத்துடைய பார்ட் 3 வர வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. விஸ்வரூபம் 2 திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக விஸ்வரூபம் 3 வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் அந்த படத்துக்கு தேடி தரலையே. பவா லக்ஷ்மணனுக்கு லெஜண்ட் சரவணன் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பெருசாக யாருமே பேசலையே. அதுக்கு காரணம் என்னென்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. பாமா லக்ஷ்மணனுக்கு லெஜண்ட் சரவணா இத்தனை உதவிகள் செய்திருக்கார் அப்படின்னு திருச்சியில் இருக்க அருணுக்கு எப்படி தெரிஞ்சது? பத்திரிகைகள் தொடர்ந்து அதை பற்றி செய்தி வெளியிட்டதுனால தானே தெரிஞ்சது. அப்படி இருக்க பாபா லக்ஷ்மணனுக்கு லெஜண்ட் சரவணன் செய்த உதவிகளை பற்றி பெரிதாக யாரும் பேசலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி? கட்டா குஸ்தி 2 திரைப்படம் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தாராளமாக சொல்லலாம். கட்டா குஸ்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையும் விஷ்ணு விஷால் மனதிலே அந்த படம் விதைத்திருக்கிறது. உழைச்சா நிச்சயமாக அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி விஷ்ணு விஷால் சொல்லுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிரூபணமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயிலர் 3 படத்துக்கான ஷூட்டிங்கும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதாகவும் அதனால தான் ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் இவ்வளோ நாள் எடுத்ததாகவும் தகவல் வருது. அது உண்மையான மயூரன் மட்டக்களப்பையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங் ஏற்கனவே முடிவடைஞ்சால் அந்த படம் ஏன் காலதாமதமாக போகுது? ஏற்கனவே முடிவடைஞ்சிருந்தால் சீக்கிரமாக இல்லை அந்த படம் வெளியில் வரணும். கடந்த மாதம் வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ரஜினிகாந்த் பவா லக்ஷ்மணனுக்கு மாதம் உதவி பண்ணுறது போல் வேற யாருக்காவது பண்ணிட்டு வராரான்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. பாமா லக்ஷ்மணனை போல பல பேருக்கு ரஜினி தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார், எந்த விளம்பரமும் இல்லாமல். கவுண்டமணி ஹீரோவாக நடித்த 49 திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி கதாநாயகன் நடித்த 49 திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. கட்டா குஸ்தி 2 படத்தில் மீனு டீச்சர் கேரக்டரில் நடித்த நடிகை யார்? அவங்க வேற ஏதாவது தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு சிதம்பரத்துலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. அந்த நடிகனுடைய பெயர் மோக்ஷா. கர்மா அப்படின்ற வங்காள படத்தில் தான் முதலாக அவர் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து ஏவல் அப்படின்ற தமிழ் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த படத்தை தொடர்ந்து வங்காளம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மோக்ஷாவுக்கு கிடைத்தாலும் தமிழில் அப்படிப்பட்ட வாய்ப்பு அவருக்கு அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ கட்டா குஸ்தி 2 படத்தில் தான் அந்த வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. சிஎம் ஆனதுக்கப்புறம் விஜய் ஜனநாயகன் பிரச்சனைக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் பட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது யார் கையாள வேண்டிய பிரச்சனை அப்படின்னு அதனுடைய கதாநாயகனான விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த பொறுப்பை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் விட்டு விட்டார். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. லவ் டுடே படத்துடைய பார்ட் 2 பிரதீப் ரங்கநாதன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. தமிழ் சினிமாவில் நடந்த வித்தியாசமான மூவி ப்ரொமோஷன் எது? அது அந்த படத்துக்கு சாதகமாக அமைஞ்சதான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு மிக வித்தியாசமான விளம்பரங்களை பண்ணுறதை முதல்ல ஆரம்பித்து வைத்ததுன்னா அது எஸ்.எஸ். வாசன். அவருடைய சந்திரலேகா படத்தில் தான் அது தொடங்கியது. அதுக்கு பின்னால் ஏபிஎம் நிறுவனத்தினர் பல படங்களுக்கு அதை தொடர்ந்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா அவங்க மின்சார கனவு படத்துக்கு செய்த விளம்பரம். அந்த படம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. அந்த படத்தோடு தான் என்னுடைய இயக்கத்தில் உருவான பெரிய தம்பி திரைப்படம் வெளியானது. அந்த பொங்கல் என்று முதல்ல வெற்றி பெற்ற படம்னா அது பெரிய தம்பி தான். ஆனால் ஏவிஎம் நிறுவனம் செய்த தொடர் விளம்பரங்கள் காரணமாக பெரிய தம்பியை முந்தி ஒரு வெற்றியை மின்சார கனவு படம் பெற்றது. அந்த படத்துக்காக ஒரு ட்ரெயினே விட்டாங்க ஏவிஎம் நிறுவனத்தில். அந்த ட்ரெயின் பூரா மின்சார கனவை பற்றிய விளம்பரம். அந்த ட்ரெயினில் திருநெல்வேலியிலிருந்து திரைரசிகர்களை சென்னைக்கு கூட்டி கொண்டு வந்து படப்பிடிப்புலையெல்லாம் அவங்களுக்கு காமிச்சு திரும்ப வழி அனுப்பி வைத்தார்கள். சன் டிவியோடு இணைந்து ஏவிஎம் நிறுவனம் நடத்திய அந்த ப்ரொமோஷனை அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவிலே உதவிகரமாக இருந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் எம்.ஆர். ராதாவுடன் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பத்திரிகையாளர் நவீனன். ஒரு முறை தேவர் பிலிம்ஸ் படப்பிடிப்பிலே எம்.ஆர். ராதா நடித்து கொண்டிருந்த போது எம்.ஆர். ராதாவை தன்னுடைய அடுத்த படத்திலே ஒப்பந்தம் செய்வதற்காக அங்கே வந்தார் சரவணா பிலிம்ஸ் அதிபரான ஜி.என். வேலுமணி. எம்.ஆர். ராதாவை பார்க்க வந்தவர் சும்மா வரல, கையில் கட்டாக பணத்தோடு வந்திருந்தார். அவர் வந்த உடனே எப்போ அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட எம்.ஆர். ராதா கொடுங்க முன்பணத்தை என்று சொல்லி அவரிடமிருந்து வாங்கி கொண்டார். உங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவோன்னா நிச்சயமாக உங்கள் படத்தில் நடிக்கிறேன், எப்போ காய்ச்சிட்டுன்றது அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் எம்.ஆர். ராதா. இதை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நவீனனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. அந்த படத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்றத பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் பாட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் நடிக்கிறேன்ட்டிங்களே,
எப்படி என்று அவரை பார்த்து கேட்டார் நவீன். என்னுடைய கதாபாத்திரத்தில் என்ன புதுமை இருக்க போகுது? ஒரு பணக்கார பொண்ணுக்கு நான் அப்பாவாக இருப்பேன், அவள் ஒரு ஏழை பையனை காதலிப்போம். அந்த ஏழை பையனை காதலிக்கிறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன். இல்லையா, ஒரு பணக்கார பையனுக்கு நான் அப்பாவாக இருப்பேன், அவன் ஒரு ஏழை பொண்ணை காதலிப்பான், அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன். இது மாதிரி படங்களை தான் நான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி இதுவும் ஒரு படமாக இருக்க போகுது என்று சர்வசாதாரணமாக சொல்லி சிரித்திருக்கிறார் எம்ஆர் ராதா. ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் என்னுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குமே தவிர, என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்றது என்னுடைய முக்கியமான கேள்வியாக என்றைக்கும் இருந்ததில்லை என்று நவீனிடம் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை அப்படியே எம்ஆர் ராதா பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் பத்திரிகையாளரான நவீனன். இத்துடன் இந்திய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.